மாணவர்களே, இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பாதையில் நாங்கள் காணும் ஒவ்வொரு அதிசய கண்டுபிடிப்புகளும் உலக மக்களின் தேவைகளை தீர்க்கும் வகையில் வல்லுநர்கள் கண்டறியும் வளங்களாக விளங்குகின்றன. தேவைகள் அதிகமாக நிறுவனங்கள் திறமையிலும் தம் எண்ணிக்கையிலும் ஏன் உயரத்திலும் அதிகரித்து வருகின்றன. இந்த வகையில் வியாபார ஸ்தாபனங்கள், கல்விக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் என வளங்கள் வளர்ந்து வருவதோடு வழங்குகின்ற சேவைகளில் திறமை போட்டிகளும் நடந்து வருகின்றன. உலகத்தின் ஒரு பக்கத்தில் இருக்கும் சிறிய நிறுவனம் கூட பல மலைகள், கடல்கள் என கடந்திருக்கும் நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய கைகோர்த்து வைக்கும் சாதனைக்கான பரிசு இணையதளங்களையே சாரும். ஏன் தனிநபர்கள் கூட தங்களை வெளிக்காட்ட இது பாரிய உதவி செய்கிறது. இந்த இணையதளங்களை அமைப்பது என்பது முன்னைய காலங்களில்தான் பாரிய சவாலாக இருந்தது. ஆனால் தற்போது இதுவோ ஒரு கைவந்த கலையாகிவிட்டது. இதற்காக சில இலகு கருவிகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பல படிம அச்சுக்கள் போன்றவை இணையத்திலிருந்தே பெறப்படக்கூடியதாக உள்ளது. மாணவர்களே, நாம் தற்போது சில பிரசித்தமான இணையதளங்கள் மற்றும் அவை உருவாக்கப்பட்ட விதங்கள் பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை காணலாம். பிற நாட்டு மாணவர்களுக்கோ நவீன தொழில்நுட்பங்கள் விரல் நுனிகளில். இந்த துறைகளின் வல்லுநர்களை கூட அவர்களின் சாதனைகள் விஞ்சி நிற்கின்றது. I've always had a fascination for computers and technology, and I made a few apps for the iPhone, iPod Touch, and iPad. I'd like to share a couple with you today. ஆனால் நம்மூர் மாணவர்களுக்கோ இவை வெறும் காணொளிகளாகவும் திரை விளம்பரங்களாகவுமே உள்ளன. இங்குள்ள ஆர்வமுள்ள மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் தான் என்ன? என்ன யோசிக்கிறீங்க? இல்லை டீச்சர், இப்போ நான் ஒரு வெப்சைட் தான் பார்த்து கொண்டு நான் இதை செய்தது என்னோட சின்ன பிள்ளை. இப்படி வெப்சைட் எல்லாம் நாங்கள் செய்யலாமோ, இப்படி செய்யலாம்னு தான் யோசிச்சு கொண்டு நான். இதில் என்ன யோசிக்க கிடக்குது? இப்படி ஆர்வமுள்ள பிள்ளையெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களோட ஜஃப்னா யூனிவர்சிட்டி அண்ணாமர் அக்காமர் எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்காக இப்படி ஒரு வெப்சைட் வடிவமைக்கிற ஒரு போட்டியை வைக்கிறதுக்குள்ளினோம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் எங்களோட ஸ்கூலுக்கு வந்திருக்கு. என்ன டீச்சர் போட்டின்னு சொல்கிறீங்க? போட்டியண்டா இதை பற்றி எனக்கு நிறைய அறிவு வேணும். எனக்கு இதில் ஆர்வம் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் எப்படி நான் ஒரு போட்டியில் பங்குபெற்றது? என்னால் முடியுமா? இதற்காக நேரடியாக உங்களுக்கு போட்டியெல்லாம் வைக்கணும். முதல்ல உங்களுக்கு சில செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சு உங்களை போட்டிக்காக தயார்படுத்திட்டு போட்டிக்கான அறிவித்தல் எல்லாம் தந்தா பிறகு உங்களுக்கு அதுக்குரிய டைம் எல்லாம் தந்துட்டு தான் உங்களுக்கு இந்த போட்டியெல்லாம் வைபடும். இதால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இல்லை டீச்சர், போட்டி தொடங்குறதுக்கு முதல் தானே ஒர்க் ஷாப் எல்லாம் வைப்பினோம். எனக்கு செய்து ஒன்று கேட்கல, இடையில டவுட் வந்தால் நான் என்ன செய்கிறது? டவுட் வர்றதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் செய்து ஒன்று கேட்க உங்களுக்கு நடுவில் டவுட் வந்தால் உங்கள்கிட்டயே கேட்கலாம். ஏனென்றால் டீச்சர்ஸுக்கும் ஒரு செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் இது சம்மந்தமாக வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கணும் என்று கேள்விப்பட்டேன் நான். அதால் உங்களை எங்களால் கைட் பண்ணக்கூடியதாக இருக்கும்.
அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் விளக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அண்ணாமேர் அக்காமேர் ஓடையே நீங்கள் தொடர்பு கொண்டு அதை பற்றி அறியக்கூடிய வசதிகளை நாங்கள் பாடசாலையால் செய்து தருவோம். அப்படின்னா இது என் ஆர்வத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். நான் ஷூராக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியே ஆர்வமாக இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவைக்கும் சொல்லி அவையையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறேன். ஷுவர், ஓகே, குட் லக். இதுவரை நீங்கள் பார்த்த தொகுப்பில் இணையதள வடிவமைப்பு போட்டி என்றால் என்ன என்பதை பற்றி அறிவதற்கு ஆவலாக இருப்பீர்கள். இணையதளம் 2012 வடமாகாண கல்வி திணைக்களமும் யாழ் பல்கலைக்கழக கணனி விஞ்ஞான சங்கமும் இணைந்து வடமாகாண பாடசாலை மாணவர்களுக்கிடையில் நடாத்த தீர்மானித்த இணையதள வடிவமைப்பு போட்டி. இதன் ஆரம்ப கட்டமாக சென்ற வருடம் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு யாழ் மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 வலயங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கிடையே இப்போட்டி நடாத்தப்பட்டது. மாணவர்களை இதற்கு தயார்படுத்தும் பணி 3 கட்டங்களாக நடைபெற்றது. முதலில் மாணவர்களுக்கான இணையதளம் தொடர்பான அறிமுக கருத்தரங்குகள், இரண்டாவதாக ஜூம்லாவை பயன்படுத்தி இணையதளங்களை வடிவமைப்பது தொடர்பான பயிற்சி பட்டறைகள், அவை ஆசிரியருக்குரியதாகவும் பின்னர் அதே போன்று மாணவர்களுக்கு ஜூம்லாவை பயன்படுத்தி இணையதளங்களை வடிவமைப்பது தொடர்பான பயிற்சி பட்டறைகளும் நடைபெற்றன. முதற்கட்டத்தில் வலய ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட 3 அல்லது 4 பாடசாலைகளில் மாணவர்களுக்கு இணையதள வடிவமைப்பு சம்பந்தமான ஒரு அறிமுகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் இணையதளம் என்றால் என்ன, இணையதளத்தின் முக்கியத்துவம், இணையதளத்தை உருவாக்கும் முறைகள், இது போன்ற இன்னும் பல விடயங்கள் உள்ளடக்கியதாக அறிமுக கருத்தரங்கு அமைந்திருந்தது. இவை அனைத்தும் யாழ் பல்கலைக்கழக கணனி விஞ்ஞானத்துறை 3ஆம் வருட மற்றும் 4ஆம் வருட மாணவர்களை வளவாளர்களாக கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. முடிவில் மாணவர்களுக்கு உதவி கையேடும் வழங்கப்பட்டது. கருத்தரங்குகள் பின்வரும் இடங்களில் நடைபெற்றன. ஜாழ் வலயத்தில் ஜாழ் மத்திய கல்லூரி, ஜாழ் இந்து மகளிர் கல்லூரி, யாழ் புத்தூர் சோமஸ்கந்தா வித்தியாலயம். வலிகாமம் வலயத்தில் ஜாழ் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி, யாழ் வட்டு இந்து கல்லூரி, யாழ் மானிப்பா இந்து கல்லூரி, யாழ் மல்லாகம் மகாவித்தியாலயம். வடமராட்சி வலயத்தில் ஜாழ் பருத்தித்துறை மெதடிஸ்ட் பெண்கள் உயர்தர பாடசாலை, ஜாழ் நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயம், ஜாழ் உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் பெண்கள் கல்லூரி. தென்மராட்சி வலயத்தில் ஜாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரி, ஜாழ் கொடிகாமம் திருநாவுக்கரசு வித்தியாலயம், ஜாழ் கைதடி முத்துக்குமாரசாமி மகாவித்தியாலயம். தீவக வலயத்தில் ஜாழ் வேலனை மத்திய கல்லூரி, ஜாழ் ஊர்காவத்துறை புனித அந்தோணியார் கல்லூரி, ஜாழ் காரைநகர் யாழ்டன் கல்லூரி. அதன் பின்னர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஜூம்லாவை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு இணையதளத்தை வடிவமைப்பது மற்றும் CSS படிம அச்சுக்களையும் பயன்படுத்தி எவ்வாறு ஒரு இணையதளத்தை வடிவமைத்தல் தொடர்பாகவும் செயன்முறை பயிற்சி பட்டறைகள் யாழ் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடைபெற்றது. ஆசிரியர்களுக்கான செயன்முறை பயிற்சி பட்டறைகள் நடைபெற்ற இடங்கள்: புலோலி கணனி வள நிலையம், ஜாழ் சன்மார்க்கா மகாவித்தியாலயம். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு எவ்வாறு ஜூம்லாவை பயன்படுத்தி இணையதளத்தை வடிவமைத்தல் தொடர்பாக செயன்முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இச்செயன்முறை பயிற்சிகள் 8 இடங்களில் நடைபெற்றது. வேலணி கணனி வள நிலையம், புலோலி கணனி வள நிலையம், இணுவில் இந்து கல்லூரி, ஜாழ் சங்கானை சைவ பிரகாசா வித்தியாலயம், கைதடி கணனி வள நிலையம், ஜாழ்ப்பாணம் கணனி வள நிலையம், ஜாழ் சன்மார்க்க மகாவித்தியாலயம், சாவகச்சேரி பெண்கள் கல்லூரி. இதன் போது மாணவர்களுக்கு போட்டி விதிமுறைகள் தொடர்பாகவும் போட்டிக்குரிய முடிவு திகதியும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி மாணவர்கள் போட்டி விதிமுறைக்கு அமைவாகவும் முடிவு திகதிக்கு முன்னராகவும் வித்தியாசமான எண்ணக்கருக்கள் கொண்டதாகவும் அழகாகவும் தாங்கள் வடிவமைத்த இணையதளங்களை எங்களுக்கு இருவட்டுக்களில் அனுப்பி வைத்தனர். அவற்றில் மிகச் சிறந்த 8 இணையதளங்கள் தெரிவு செய்யப்பட்டது.
பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களும் வெற்றியாளர்களே. கடந்த வருடம் யாழ் மாவட்டம் மாத்திரமென மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போட்டி மாணவர்களின் ஆர்வம், பங்களிப்பு, போட்டியில் அவர்களின் ஈடுபாடு மற்றும் இணையதளம் 2012 மாபெரும் வெற்றி போன்ற காரணங்களால் இம்முறை வடமாகாணம் முழுவதுமாக நடாத்த யாழ் பல்கலைக்கழக கணனி விஞ்ஞான சங்கமும் வடமாகாண கல்வி திணைக்களமும் தீர்மானித்துள்ளது. இம்முறை போட்டியில் ஆர்வமுள்ள அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற எமது வாழ்த்துக்கள்.